ஓகே கைஸ், ஆக்சுவலி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா காரை வந்துட்டு ஃபுல்லாக கழுவிட்டேன். எதை யூஸ் பண்ணி கழுவுனேன்னு கேட்குறீங்களா? நம்மளுடைய கன்னை யூஸ் பண்ணி தான். இப்போ பார்க்குறீங்களா இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் வருதுன்னு? இங்கே பாருங்க, எவ்வளோ ஹோல்ஸ் போட்டுருது பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக பல பலன்னு கழுவியாச்சு. அதுக்கு இந்த ஷாம்பு வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஷைனாக இருக்குங்க. எக்ஸ்ப்ரோ அப்படின்றது ரொம்ப ஷைனாக இருக்குது. ஆக்சுவலி இங்கே லாங்கில் இருந்து பாருங்களேன், பாருங்க தெரியுது நமக்கு. அந்த சைட்லலாம் பிளாக் கலரில் வந்துட்டு இருக்குல்ல, அந்த பிளாக் கலரு அது எல்லாமே வந்துட்டு கலர் ஃபேட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா, நான் ஆஃப்டர் வாஷ்க்கு அப்புறம் ஃபுல்லாக கலரை வந்துட்டு உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்குது பாருங்க. பிளாக் கலர் ரொம்ப டீப்பாக இருக்கிறது இந்த இடத்துல இருக்குது, இது தெரியுது. ஆனால் இது பக்கத்தில் பாருங்களேன், ஒரு ஷைன் அப்படின்றது நமக்கு நல்லாவே கிடைக்குதுங்க. சூப்பராக கிடைச்சிருக்குது. நான் யூஸ் பண்ணது என்னன்னா, நீங்கள் நம்ப கூட மாட்டீங்க. இங்கே பாருங்க, ஒரே ஒரு கிளாத்து எங்கே வச்சேன், உள்ளே போட்டேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு கிளாத்தை வச்சு தான் ஃபுல்லாகவே தொடச்சேன். இந்த ஒரு கிளாத்து தான் வண்டி வீல் கொண்டு தொடச்சேன். நீங்கள் யோசிக்கலாம், என்னப்பா ஸ்க்ராட்ச் ஆகிடாதா அப்படின்னு யோசிக்கலாம். ஸ்க்ராட்ச் எல்லாம் ஆகாதுங்க. அது துடைக்கிற விதத்தை பொறுத்து இருக்குது. நான் எப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம கார் கழுவுறதுக்கு எப்போவுமே ஒரு கேன் தான் ஆகும். இந்த தடவை 2 கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உள்ள அடியிலலாம் எனக்கு நிறையா டஸ்ட் இருந்துச்சு. இங்கெல்லாம் நிறையா மண். லாஸ்ட்டாக இதுக்கு போயிட்டு வந்தேன், அதாவது கொஞ்சம் காட்டு பகுதி, ரூரல் ஏரியா. அதில் நமக்கு பார்த்திங்கன்னா செம்ம மண் வந்துருச்சு. அதனால தான் ஃபுல்லாக இது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஷைன் போடுறோம், அதாவது வேக்ஸு. ஸோ இது என்னென்னா செராமிக் கோடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செராமிக் ஸ்ப்ரே. இது வேணாலும் கேளுங்க, அது 3ஓட லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஏன்னா கண்ணாடியில் ஃபுல்லாக செராமிக் தான் இப்போ பண்ணியிருக்கேன் நான். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்து நம்மளுடைய கண்ணாடியில் ஒட்டாது. அதுக்காக தான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு இப்படிலாம் கட்டுப்பேற்றக்கூடாது. இங்கே பாருங்களேன், இந்த கார் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு காக்காவை கண்டாலே பிடிக்காது. என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு, இதனாலதான் பிடிக்காது. திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டப்பட்டு இங்க பாருங்க எவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம். என் மூஞ்சி பாருங்களேன், மூஞ்சி அப்படியே உங்களுக்கு ஓன் ஆயிட்டு இருக்கும். தம்பி முருகேசா அண்ணனை பாருப்பா. மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு எனக்கு. போட்டு மாங்குன்னு கழுவி கடைசீட்டில் இந்த மாதிரி கக்கா போட்டு வச்சா எவ்வளவு கோபம் வரும், எவ்வளவு வவுத்தெரிச்சலா இருக்கும். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கடைப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டான். சரி ஓகே, என்ன பண்றது, அதுவும் வாயில்லா ஜீவன், அதனால திட்ட முடியல. அதான் திட்டிட்டியே அப்படின்றீங்களா? கரெக்டு தான். எப்பவுமே கார்ல டிஷ்யூ இருக்குங்க. எப்பவுமே நம்ம கார்ல, எல்லார் கார்லையுமே டிஷ்யூ வச்சிருப்பாங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா வாங்கி வச்சுப்பேன். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என் பிள்ளைக்கு கூட இன்னும் நாங்கள் ஆய் கழிவுள்ள இன்னும் இந்த காக்கா பேல்ற பாத்ரூமையே நான் கழுவிட்டு இருக்கிறேன் எப்போ பாரு. ஜோக்ஸ் அபார்ட். ஸோ கொஞ்சம் ஃபன்னியாக போகணும் அப்படின்றதுக்காக தான் ஃபுல்லாக இதில் வந்துட்டேன், இப்படி பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகே, இப்போ இது தொடச்சாச்சு. நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னென்னா, இதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த தப்பு மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட செராமிக் ஸ்ப்ரே இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா, இதை லைட்டாக இது மேலே அடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, அந்த இடத்துல வச்சு ரப் பண்ணாலே போதும். இப்போ இந்த இடம் உங்களுக்கு சைடில் உங்களுக்கு தெரியும். இப்போ ரப் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, இப்போ பாருங்க உங்களுக்கு அந்த ஷைனிங், அந்த லைட்டாக அந்த ஷேடோ மாதிரி இருக்கிறதுலாம் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. செராமிக் ஸ்ப்ரேவை இப்படி தான் யூஸ் பண்ணும். ஐயோ அங்கே பாருங்க, பயங்கரமாக இருக்கு. மழை வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இந்த சைடு நல்லா கருக்கல் ஏறிட்டு இருக்குது. ஐயோ சரி ஓகே, இப்போதைக்கு நான் கண்ணாடிக்கு மட்டும் உங்களுக்கு இந்த செராமிக் ஸ்ப்ரேவை அடிச்சு காட்டுறேன். ஏன்னா கிளம்பிடலாம், ஏன்னா இப்போ கழுவுனது எல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு ஸ்ப்ரே செராமிக் ஸ்ப்ரே அடிக்கக்குள்ள ஒரு நல்லா ட்ரையான துணி அப்படின்றத எடுத்துக்கோங்க. ஸோ துணியை எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே இங்கே பாருங்க, இதில் ஒரு அடி அடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நேராக எடுத்து கண்ணால் அப்படி கமுத்து போட்டு அப்படியே நீங்கள் ரப் பண்ணி தேய்ச்சிங்கனாலே போதும்.
என்னன்னா இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடி நல்லா கழுவிட்டு இருக்கணும். கண்ணாடி நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வரும். இதை நீங்கள் வந்து முன்னாடி இதில் கூட போட்டுக்கலாம், இங்கே கூட நீங்கள் போட்டு தைச்சிக்கலாம். இங்கே பாருங்க, நான் ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணணும்னு தான் வச்சுருந்தேன். நான் ப்ராப்ளம் என்னாச்சுன்னா இப்போ மழை வருது, அதனால் நம்ம இதை பாதியிலே கை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா கிளம்பிடலாம். இப்போ சைடு கண்ணாடியும் நம்ம கொஞ்சம் அப்படியே லைட்டாக அடிச்சுக்கலாம். இந்த ஸ்ப்ரேலாம் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பாருங்க பளிச்சுன்னு தெரியுது, இதுக்கு முன்னாடி பளிச்சுன்னு தான் தெரிஞ்சுது, இப்போ ஒரு மாதிரி தருது இல்லைங்களா? இங்கே பாருங்களேன், இதில் பளிச்சுன்னு தெரியுது. சரி ஓகே, எனிவே இது கிளாஸ் எடுக்க நேரம் இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா கிளம்பிடலாம். ஆக்சுவலி இது நான் கழுவுனதை உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ முதல் ரவுண்டு அப்படின்றது நம்ம என்ன பண்ணோம்னா, நல்லா மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வச்சு, நான் அந்த கிளாத் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வச்சு ஒரு ரவுண்டு வந்து ஃபுல்லாக தொடச்சிருங்க. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப சிம்பிள் தான். அடுத்தது வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக அடிங்க. எங்கேயாவது வந்துட்டு அழுக்கு இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக மண் இருக்குன்னா அது ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் என்ன செய்யலான்னா, நீங்கள் அந்த ஷாம்பு எடுத்துக்கோங்க. அந்த ஷாம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த ஷாம்பு வாங்கிக்கோங்க. இது நீங்கள் வாங்கி தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு போதும். அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு அந்த கலர் அப்படின்றது ரொம்ப ஷைனிங்காக கொடுக்குது, ஹைலைட் பண்ணி கொடுக்குது. அப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு லைன் ஃபுல்லாக தொடச்சிருங்க. ஃபஸ்ட்டு மேலே இருந்து தொடச்சிட்டு நீங்கள் முதல்ல தண்ணி அடித்து கீழே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சைடெல்லாம் தொடச்சிருங்க, கண்ணாடிக்கு மேலே வரைக்கும் தொடச்சிருங்க. அதுக்கடுத்து கீழே ரவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, டயருக்கு கீழே அந்த டோரெல்லாம், அந்த டோர் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் தொடச்சிருங்க. தொடச்ச பிறகு நீங்கள் அடுத்தது கடைசியாக தான் டயர்கிட்ட வரணும். நீங்கள் டயரில் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் டயர்கிட்ட வந்தால் தான் உங்களுக்கு அந்த ஸ்க்ராட்ச் அப்படின்றது ஆகாது. எனக்கு ஆசை தான் ஃபுல்லாக வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்ன பண்ணுறது, மழை வேறு பயங்கரமாக வர்ற மாதிரி இருக்காங்க பாருங்க. ஃபுல்லாக மலை மேகம் மாதிரியே இருக்குது எல்லாமே. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இந்த வீடியோவில் ஐம் சாரி, ஏன்னா நான் வந்து வீடியோ ஆரம்பித்தது வேறு ஒன்றுத்துக்கு ஆரம்பித்தேன். பட் அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே நமக்கு ரெயின் வர்ற மாதிரி இருக்குது. அதனால தான் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.